Hi friends, இது PBP Amma Vlogs. டுடே நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரவா தோசை தான். ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலான்னு இதில் நான் உங்களுக்கு ரெசிபி சொல்லியிருக்கேன். என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரவா தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் நான் அதோட கீழே போட்டிருக்கேன். அதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் டக்குன்னு. இதுக்கு ரவை, அரிசி மாவு, மைதா எல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நல்லா கலந்துட்டு அது கூட மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன பொருளெல்லாம் போட்டு நீங்கள் கலந்து இதை எந்த ஒரு கட்டி இல்லாமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு கலந்து வச்சுட்டு ஊற விட்டுறணும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா இது நல்ல ஒரு திக்கா கெட்டியா இருக்கும். நம்ம மறுபடியும் தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி வேணுங்கிற அளவுக்கு நல்லா தண்ணியா இருந்தாதான் இந்த தோசை மொறுமொறுன்னு நிறைய ஹோல்ஸோட மொறுமொறுன்னு வரும். ஈஸியா செய்யலாம். இந்த தோசை நல்லா அடுப்பு தோசைக்கல் பற்ற வச்சோடனே நல்லா இப்படி பார்த்து நல்லா சூடான இருக்கும்போது ஊத்துங்க. நல்லா ஹோல்ஸ்லாம் வரும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ நீங்க செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வச்சு வேக விட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா ஹோல்ஸா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம தக்காளி சட்னி நல்லா டேஸ்டா செஞ்சு சூப்பரா சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரவா தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ.